ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என்றாலே சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று அனைவரும் மனதிலும் உதயமாகின்ற ஒரு நாள் இந்த நல்ல நாள். மக்களுடைய சேவையே மகேஸ்வருடைய சேவை என்று மக்கள் பணியாற்றியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ராமகிருஷ்ணரிடத்திலே சீடராக சேர்ந்து ஆன்மீகத்தை பற்றியும் அறிவியலை பற்றியும் தெரிந்து கொண்டவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய கொள்கைகளை நாடெங்கும் இருக்கின்ற இளைஞர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் இளைஞர்கள். அப்படிப்பட்ட கொள்கைகளை பாமர மக்களிடத்திலும் விதைத்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் இறைவன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற இறை சக்தியை வெளியே கொண்டு வருவதுதான் நம்முடைய பணி என்று சொல்லி பாமர மக்களுக்கும் இறைபணி ஆற்றியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து தவம் புரிந்து கொண்டு இருக்கின்ற ரிஷிகளிடத்தில் தான் ஆன்மீகம் இருக்கின்றது, அல்லது இந்த சமூகத்திலே வாழுகின்ற ஒரு பிரிவினர்களிடத்தில் தான் ஆன்மீகம் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சாதாரண மக்களிடத்திலும் சாதாரண மனிதனிடத்திலும் அவனுடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை வெளிக்கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலை என்பதை சாதாரண மக்களிடத்திலே ஆன்மீகத்தை பற்றி சொற்பொழியாற்றி சாதாரண மக்களுக்கும் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட இளைஞர்கள் எத்தனையோ பேர்கள் மனமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் தென் பகுதிக்கும் வந்திருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே தவம் புரிந்திருக்கின்றார்கள். அந்த இடம்தான் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய நினைவாக நினைவில்லம் கட்டப்பட்டு இருக்கின்றது. அப்படி வருகின்ற காலத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவதரித்த சுவாமி தோப்புக்கும் வருகை தந்ததாகவும் பொத்தையடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துவாழ் மலையில் சென்று தவம் புரிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. மருந்துவாழ் மலையில் ஐயா நாராயணகுரு அவர்களும் வைகுண்டர் அவர்களும் தவம் புரிந்த ஒரு மலை என்றும் ராமாயணம் காலத்திலேயே அந்த மலை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் இன்றளவும் அந்த மருந்துவாழ் மலை என்பது அந்த மலையானது பேசப்பட்டு வருகிறது. அந்த மலையை இன்றைக்கும் அன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சியானது அதை பராமரித்தும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு இந்த பகுதிக்கு வருகின்ற போது சுவாமி தோப்பிலே தங்கியதாகவும் சாமி தோப்பிலே தங்கிய போதுதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஐயா வைகுண்டருடைய வழியில் தலையில் தலப்பாகை கட்டி தவம் புரிந்ததாகவும் அந்த காலத்தில் தொடங்கிதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தலப்பாகை அணிய தொடங்கினார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை இல்லை. அதே போன்று சுவாமி விவேகானந்தருடைய தலப்பாகை பற்றி பேசுகின்ற போது ராஜஸ்தானில் மிகவும் சூடான காற்று வீசப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ராஜஸ்தான் சென்ற போது அங்கே அவருக்கு இந்த சூடான காற்றுகள் நோய்களை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த தலப்பாகையை அணிய சொன்னதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. அதே போல கேத்தரி மகாராஜாவினுடைய பரிந்துரையை ஏற்று கேத்தரி மகாராஜாவினுடைய பரிந்துரை நீங்கள் தலப்பாகை கட்ட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை சொல்லப்பட்டதாகவும் அந்த பரிந்துரையை ஏற்று அவர் தலப்பாகை அணிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி ஐயா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தலப்பாகை அணிவதற்கு 3 விதமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 ஆண்டில் அமெரிக்கா செல்லுகின்றார்கள். அந்த அமெரிக்கா செல்லுகின்ற போது மதுரைக்கு வருகின்றார்கள். மதுரையிலே 4ஆம் தமிழ் சங்கத்திலே இருந்த பாண்டித்துரை தேவர் அவர்களும் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களுடைய தந்தையார் ஐயாவு நாடார் அவர்களும் அந்த 4ஆம் தமிழ் சங்கத்தில் இருக்கின்றார்கள்.
சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லுகின்றார்கள். அதற்கு தேவையான பயணங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான பணம் தேவைகளை நம்மை போன்றவர்கள், தமிழ் சங்கம் வைத்திருக்கின்றவர்கள், நம்மை போன்றவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பாண்டித்துரை தேவர் அவர்கள் ஐயாவு நாடார் அவர்களிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். ஐயாவு நாடார் என்பவர் மதுரையிலே மிக பிரபலியமான ஒரு வியாபாரி. அந்த வியாபார நோக்கத்தில் தினந்தோறும் அவர்களிடத்திலே அந்த காலகட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பணங்கள் புழங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஐயாவு நாடார் எப்பவுமே தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை குடும்பத்தாருக்கும் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கும் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வருவதை வழக்கமாக கொண்டு இருந்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களும் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பார்க்கின்றார்கள், அவரோடு பேசுகின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு 2 பைகளில், 2 மஞ்சை பைகளில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து, நீங்கள் அமெரிக்கா செல்வதற்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் கொடுக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். தன்னுடைய தந்தை அருணாசலம் நாடாரிடத்திலே சொல்லுகின்றார்கள், இன்னைக்கு வெள்ளக்காரனுடைய பாசை பேசுகின்ற ஒரு சாமியார் வந்தாரு, அவருக்கு நான் இன்று நம்மிடத்தில் இருந்த பணத்தை அவர் அமெரிக்கா செல்வதற்காக கொடுத்திருக்கிறேன் என்று தந்தையிடத்திலே சொல்லுகின்றார். தந்தை சொல்லுகின்றார், அவரை பார்த்தியா, அவர்கிட்ட பேசினியா, அவர் பேசுனது உனக்கு புரிஞ்சுதா? இதையெல்லாம் தந்தை கேட்கின்றார். தந்தையிடத்திலே சொல்லுகின்றார், அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனாலும் அவர் மீது கொண்ட அன்பும் பக்தியும் எனக்கு உதவி செய்ய என் மனம் தூண்டியது, கொடுத்தேன் ஐயா என்று சொல்லுகின்றார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக கொள்கைகளை, மனிதன் உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கின்றான் என்ற கொள்கைகளை நாடெங்கும் விதைத்தவர். அறிவியலுக்கும் மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர். இப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் என்பதை அவருடைய இந்த பிறந்த நாளில் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.